Hi friends, welcome to Amina Samuel. Today நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் फ्रेंड्स பண்ண போறோம். இது பண்றதுக்கு ரொம்ப டைம் இல்ல, வெறும் 5 நிமிஷமே போதும். பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா சாஃப்ட்டா இருக்குல. டேஸ்ட் செமையா இருக்கும் फ्रेंड्स. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 கப் மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் வெல்லம், 2 நேந்திர பழம் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சிடலாம். பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் நம்ம இதை வடிகட்டிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லப்பாகுவை வடிகட்டிக்கலாம். பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மைதா மாவு, இதோட 1 கப் அரிசி மாவு, அரிசி மாவு போட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுமே இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகுவை சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகுவை நீங்கள் ஆற வச்சு தாங்க சேர்த்தணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். பாருங்கள் பழமும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம இதை எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு போடுங்க. இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம எதுவுமே போடாமல் நல்லா புஷ் புஷ்ன்னு வருது பாருங்கள். ஈவினிங் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம பழம் போட்டிருந்தாலும் ஒட்டலை பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.